வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மூத்த பழம்பெரும் நடிகை திடீரென மரணம். திரைத்துறையைச் சேர்ந்த நிறைய பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லோருமே இவருக்காக இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. யார் அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து வரிசையாக மரணமடைந்து போன செய்தி திரையுலகம் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வரிசையாக பார்த்தீங்கன்னா இந்த 2024 நவம்பர் மாதம் ரொம்ப மோசமான மாதம்னே சொல்லலாம். அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கணேசனுடைய மரணம் ஒட்டுமொத்த இந்திய துறையும் உலுக்கியது. குணச்சித்திர நடிகராக தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட திரைப்படங்களில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டமும் நடிப்பின் மூலம் கவனம் பெற்றவர் தான் டெல்லி கணேசன் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நவம்பர் 9ஆம் தேதி அன்று நைட்டு இரவு தூங்கும் போதே அவருடைய உயிர் பிரிந்ததாக அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் இவருக்கு நிறைய பேர் முன்னணி நடிகர் எல்லாமே அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு பிரபல நடிகை பார்த்தீங்கன்னா இறந்து போன செய்தி திரையுலகையே ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர் இவங்களுக்காக நேரில் போயும் இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. வாங்க யாருன்னு பார்க்கலாம். பதேர் பஞ்சாலி, புகழ் உமாதாஸ் குப்தா திடீரென காலமாகி போயிருக்காங்க. திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர் இவங்களுக்காக இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. சத்யஜித்ரா இயக்கத்தில் உருவான படம் தான் பதேர் பஞ்சாலி. பதேர் பஞ்சாலி இந்த திரைப்படத்தில் துர்கா கதாபாத்திரத்தில் நடித்து புகழ்பெற்ற நடிகை தான் உமா தஸ்குப்தா. இவங்க சிறு வயதிலிருந்தே மேடையில் நடிப்பதை வழக்கமாக கொண்டவங்க. அவங்க பள்ளியில் படிக்கும்போது கூட நாடகத்தில் நடிக்க கண்ட சத்யஜித்ரா பதேர் பஞ்சலியில் துர்கா கதாபாத்திரத்திற்காக அவரை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்தாங்க. அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இவங்களுக்கு ஒரு வரவேற்பு பெற்றது. விபூதி பூஷன் பந்தோபாத்யா நாவலை அடிப்படையாக கொண்ட பதேர் பஞ்சாலி திரைப்படம் உருவானது. 1955 வெளியான பதேர் பஞ்சாலி திரைப்படால் உமாதாஸ்தா குப்தாவுக்கு பெரும் புகழ் கிடைத்தது. இதுதான் அவங்களுக்கு முதல் திரைப்படம். அவருடைய சொந்த காரணங்களுக்காக அவங்க வேறு எந்த திரைப்படங்களில் நடிக்காமல் திரைத்துறையை விட்டு வெளியேறி போனாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பெற்று வந்தாங்க. 84 வயதான இவங்க கொல்கத்தாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானது. ஒரே ஒரு படத்தின் மூலம் ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டு பிரபலமான உமா தஸ்குப்தாவின் மறைவு திரைத்துறையினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. இவருக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.